Hi friends, welcome back to my channel Samayal say. இன்னைக்கு நம்ம சமையல்ல சூப்பரான பூரிக்கு வச்சு சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குருமா எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிட்டோம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 20 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்து தக்காளியே எடுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கரண்டிலே மசிச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணியும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு 50 கிராம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டாணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம குருமாவோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்காம கூட செய்யலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.